ஆகவே அவர்கள் எங்களுடைய ஆதிக்குறுமுதல் சொல்லுவார்கள், கற்று பல அருளாளர்கள் எல்லாம் உருவாக்கியவர்கள், ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள், பல்லாயிரக்கணக்கான கவிகளை எல்லாம் இயற்றியவர்கள். அப்படி இருக்கின்றவர் சொல்லுகின்றார்கள், நான் எல்லாம் ஒன்றுமே படிக்கவில்லை என்று சொல்லுகின்றார். நாம் எல்லோரும் 2 பட்டத்தை பெற்றுவிட்டாலே நாம் இவ்வளவையெல்லாம் கற்றிருக்கின்றோம் என்று பெருமையாக பேசிக்கொள்வோம். சென்ற வாரம் இங்கே வைகைக்கரையிலே ஒரு விழாவிற்கு வந்திருந்தேன். ஒரு பதாகை வைத்திருந்தது. பதாகையிலே அவருக்கு பேருக்கு பின்னால் பார்த்தா ஒரு 25 ஆங்கிலத்தில் இருக்க எல்லா எழுத்தையும் போட்டிருந்தாங்க. எவ்வளோ படித்திருக்கிறோம் காட்டுறக்க வேண்டி அவர்கள் பட்டத்தை எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள், நாங்கள் எல்லாம் ஒன்றும் படிக்கவில்லை, அடங்கி ஒடுங்கி இறைவனுக்கு. அப்படி அருணகிரிநாத பெருமான் சொல்லுகின்ற பொழுது, யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேளவர் தந்ததனால். இதெல்லாம் நான் படித்தேன் வந்திருந்தது என்றால் அவர் பிறந்தவுடனே படித்தவுடனே வந்திருக்க வேண்டும் அல்லவா? முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்ததற்கு பின்புதான் அதை வந்திருக்கின்றது. அதை சொல்லுகின்ற பொழுது, பேற்றைத்தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. இந்த பிரபஞ்சத்தினுடைய சேறு கழிவு நீங்கியதற்கு பின்புதான் அந்த அருளை அவராலே பெற முடிந்தது. அதுபோல் எங்களுடைய ஆதிக்குறுமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுசாமி சொல்லுவார், படித்தறிய மாட்டாத பாவியானே. ஒன்றுமே படிக்கலை, நான் இது வரைக்கும் ஒன்றுமே எனக்கு தெரியாது, நான் இன்னும் கடைநிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றேன், கடையவனே கருணையினால் கலந்தாண்டு கொண்ட என்று மணிவாசக பெருமான் சொல்லுவது போல, படித்தறிய மாட்டாத பாவியானேன் பாருலகில் ஒருவர்களை அணைப்போல் மூடர் மடித்துயிரை குடித்திடவே கூற்றன் வந்தால் வகைவேறொன்றும் அறிந்தலனை முடித்த குழல் வள்ளி மங்கா முகுந்தா பிடித்தபடி நழுவிட மாட்டேன் விட்டாலும் பிழை பொறுக்கும் பிதா நீதானே. கடைசி காலத்திலே நான் மறந்து விடுவேன், உலகியலுடைய இன்பத்திலே மூழ்கி விடுவேன், நோய்வாய்ப்பட்டு அதிலே நான் மூழ்கி இருக்கின்ற பொழுது, அப்படி இருக்கின்ற பொழுது நீ என்னை மறக்காமல் என்னை கடையற்ற வேண்டும், என்னை கரையற்ற வேண்டும் என்று கேட்கின்றார். அப்படித்தான் அருணகிரிநாத பெருமானும் அற்புதமான திருப்புகளை எல்லாம் நமக்கு வள்ளிமலை சாமியின் மூலமாக நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி அதனுடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுது பல இடங்களில் அதனுடைய நாமத்தை எல்லாம் சொல்லுகின்றார்கள். சொல்லுகின்ற பொழுது இந்த நாளும் கோளும் நாம் எல்லாம் இங்கேயோ போய் ஜோதிடர் எல்லாம் பார்த்து எனக்கு இதெல்லாம் போகுமான்னு கேட்கின்றோம். ஆனால் முருகப்பெருமானை வணங்குகின்றவர்களுக்கு அந்த துன்பம் இல்லை. அதையெல்லாம் யாரும் இந்த இடத்திலேயும் நாம் சென்று கேட்க வேண்டியதில்லை. முருகப்பெருமானை நினைந்து வணங்கினாலே அந்த வினைகளெல்லாம் நமக்கு ஓடிவிடும், எந்த விதமான துன்பமும் இல்லை. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பு எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாளென் செய்யும். முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு இதையெல்லாம் துன்பம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அருணகிரிநாத பெருமானுடைய சிறப்பை ஏனென்றால்